பால் வடை இந்த நேத்தி வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 லிட்டர் பால், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு 1/4 கிலோ வெல்லம், ஒரு சிட்டிகை சால்ட்டு, 2 டம்ளர், இந்த டம்ளரில் 1 டம்ளர், நாங்கள் 2 டம்ளர் புழுங்கரிசி எடுத்துருக்கோம். நேத்தி வடைன்றது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த பால் குடிக்காத குழந்தைங்களுக்குலாம் இதில் பால் வடைனால இது பால் நிறையா இருக்குது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு குக்கரில் அந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வர விட்டுக்கணும். பாலையும் காய்ச்சிக்கலாம், பாலை காய வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக அரிசி கொதி வருது. ஒரு கொதி வந்தோடனே அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு லைட்டாக ஆற வைங்க அரிசியை. இப்போ தண்ணி நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம், அரிசியை ஆற வச்சுக்கலாம். இப்போ கிரைண்டரில் அதில் கொஞ்சம் இந்த அரிசி போட்டு பால் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா கொல கொலன்னு போய்டும், அப்புறம் வடை தட்டை வராது. நல்லா வெண்ணெய் மாதிரி மெசையணும். நல்லா அந்த மாதிரி மெசஞ்சப்பயே அது வெள்ளத்தையும் போட்டுருங்க. அதில் நல்லா வெண்ணெய் மாதிரி எடுத்துக்கணும். மெசைறதுக்கு முன்னாடி வெள்ளத்தை போட்டுறாதீங்க, இல்லைன்னா மெசையாது. இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், மாவை வலிச்சு வச்சுருக்கோம்ல, அதை எண்ணெய் சட்டியில் வலிச்சு பண்ணி இப்போ வடையை தட்டியிருக்கோம். நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் எடுத்து வடையை தட்டிக்கோங்க. இது ரொம்ப சிம்மில் வச்சு தான் அது பண்ணணும், அதனால் இல்லைன்னா ரொம்ப செவந்துக்கும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ருக்கோம். இப்போ பால் வடை நேத்தி வடை ரெடி ஆயிடுச்சு. இது முதல் நாள் சாப்பிட்றதோட அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.